அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் பெய்த கனமழை காரணமாக சிவ அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. இதனால் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வளாகத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல் காணப்படுவதால் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். தூத்துக்குடி மாநகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகம். அந்த வளாக பகுதியில் சீனா மாநா அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் கல்வித்துறை அலுவலகங்கள் செயல்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த பலத்த மழை காரணமாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகம் முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டு குளம் போல் காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கல்வித்துறையில் பணிபுரியும் ஊழியர்களும் மழை நீரில் நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை நீர் தேங்கியுள்ள பள்ளிகளுக்கு பள்ளி நிர்வாகம் மாணவர்களின் நலன் கருதி விடுமுறை அளிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அறிவுறுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட கல்வித்துறை மற்றும் பள்ளி நிர்வாக சார்பில் சீனா மாநா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இன்று பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 வகுப்பு மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கு சென்றுள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.